வெல்கம் டு தாட்ஸ் Cookhouse. காஞ்சிபுரம் அப்படின்னாலே பட்டு, அதுதான் ஸ்பெஷல். கூடவே பார்த்தீங்கன்னா இட்லி. இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கோவில் இட்லி. மிஸ்டர் கண்ணன் சார் அவங்க அப்பா காலத்திலிருந்து கோவிலில் இந்த இட்லி செஞ்சு வராங்க. இது நெய்வேத்தியமாக கொடுக்குறாங்க. இந்த இட்லியோட ரெசிபி அவர் நிறைய யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நான் அப்படியே இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அவர் வீட்டில் செய்கிற அளவுக்கான அந்த ஒரு இட்லிக்கான ரெசிபியை நிறைய சேனல்ஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் இருக்கும் வெயிட் மெஷர்மெண்ட். இன்றைக்கி நான் அதை அப்படியே மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிச்சு அதை அப்படியே கப் மெஷர்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். வெயிங் மிஷின் இல்லாதவங்க கப் மெஷர்மெண்ட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 450 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது மாவு பச்சரிசின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கணுங்க. இந்த பச்சரிசியை இப்போ நம்ம கப்பில் மெஷர் பண்ணி பார்க்கலாம். நான் வீடியோவை ரொம்பவுமே ஸ்பீட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக புரியும் மெஷர்மெண்ட் கரெக்டாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத. நான் அப்படியே கிராம்ஸில் இருக்கிறத கப்புக்கு மாற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓரளவுக்கு ஒரு கப் வந்திருக்கு. இன்னும் இருக்கிற அரிசியும் நம்ம இதில் ஃபில் பண்ணலாம். 2 கப் மெஷர் பண்ணிட்டேன். கூடவே இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 2 கப் குவியெல்லாம் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக நினச்சிக்கலாம். 2 ஹீப்டு கப்ஸ் ரா ரைஸ் கரெக்டாக இருக்கும் 450 கிராம்ஸ்க்கு. அடுத்ததாக நம்ம உளுந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் உருட்டு உளுந்து நல்ல குவாலிட்டியானதாக நல்ல உப்பி வர உளுந்தாக தான் எடுத்திருக்கேங்க. நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்க சொன்ன மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 375 கிராம். இது கப் மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ வருதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 375 கிராம் அளவுக்கு உளுந்து இருக்குது. நல்ல குவாலிட்டியான உளுந்தாக நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பாக. கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி மெஷர் பண்ணமோ அதே கப்பில் தான் மெஷர் பண்ணணும். அதுவும் மெஷரிங் கப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி மெஷரிங் கப்ஸில் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா 1.25 கப் அளவுக்கு உளுந்து பிடிச்சிருக்குங்க. அப்போ 375 கிராம் உளுந்து கப்பில் 1.25 கப் அளவுக்கு வந்திருக்கு. வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். அவங்க வெந்தயம் மட்டும்தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெந்தயம் அதுதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நான் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இன்றைக்கி நான் இதை மிக்சியில் அரைச்சி காமிக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சா இட்லி நல்லா வருதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இதை கிரைண்டரில் கூட அரைக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்தாமல் ரொம்ப கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்தி தான் நம்ம அரைக்கணும். மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதை நான் 2-3 பேட்சாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. இந்த தண்ணியை கொஞ்சமாக தேவைப்பட்ட அளவு சேர்த்தி நம்ம அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உளுந்து நிறையா இருக்கிறதுனால மாவோட டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரவை பதத்துக்கு இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம மிக்சியில் அரைச்சனால நல்லா ஃப்ளஃபியாக வரணும் உளுந்து இல்லைங்களா, அதுக்காக நல்லா கையால் 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணும்போது உளுந்து நல்லா பொங்கி வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும் இட்லி. கிரைண்டர்லையும் நம்ம தாராளமாக அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கும் போது அது தானாகவே உளுந்து நல்லா பொங்கி நம்மளுக்கு அரைப்பட்டு வரும். மிக்சியில் அரைக்கும் போது இந்த ஸ்டெப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கைகளால் ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நைட் ஃபுல்லாக நம்ம புளிக்கிறதுக்காக வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரணும். இப்போ அடுத்த நாள் காலையில் நீங்களே பார்க்குறீங்க மாவு எந்த அளவுக்கு டபுள் ஆகி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ மீதி பொருட்களையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ வெயிங் மிஷினில் நான் ஒரு தட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராம்ஸ் காமிக்குது. ஸோ நான் டேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மிளகு மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே 1/8 கப் அளவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பட் அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை நான் இதில் உங்களுக்கு சேர்த்தி காமிக்கிறேன் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பாருங்கள். 15 கிராம் இருக்குது. அவங்களும் அதே மெஷர்மெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. 15 கிராம் அளவுக்கு மிளகு. அடுத்ததாக நம்ம சீரகம் மெஷர் பண்ணிக்கலாம். சீரகமும் 1/8 கப் அளவு தாங்க எடுத்திருக்கேன். இதை நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் வெயிங் மிஷினில் எவ்வளோ வருதுன்னு.
இதுவும் பார்த்திங்கன்னா 15 கிராம் வருது. மிளகு சீரகம் எல்லாமே 15 கிராம் தான் கொடுத்துருப்பாங்க மெஷர்மெண்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது 1 டேபிள் ஸ்பூன், அதாவது ஹீப்டு டேபிள் ஸ்பூன், நல்லா குவியலாக எடுக்கணும். பெருங்காயத்தூள் ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டும் 15 கிராம். அடுத்ததாக நம்ம வந்து சுக்கு மெஷர் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் போல். 1/8 கப் எடுத்திருக்கேன். நல்லா ஹீப்டு 1/8 கப்பாக எடுத்திருக்கேன். அது கரெக்டாக 15 கிராம் இருக்குது. இது எல்லாமே இந்த மாவில் சேர்த்திக்கலாம். உப்பு நான் வந்து 1/8 கப் அளவு எடுத்திருக்கேன். ரொம்ப கரெக்டாக வந்திருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கழுவி இதில் சேர்த்திக்கலாம். நம்ம சின்ன சின்ன டம்ளர்ஸில் போடுறதுனால நான் கைகளால் 2-3 இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து மூங்கில் குடலையில் செய்வாங்க, ஸோ முழுசாக கூட போட்டுக்கலாம். இது வந்து 125 ml, அதாவது அரை கப் அளவுக்கு கடலை எண்ணெய். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்தியாச்சுங்க, அவ்வளோதான். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுக்குத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே இருக்குது. இது நிறையா சேர்த்துன மாதிரி இருக்கே, ரொம்ப ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி இருக்குமா, அந்த மாதிரிலாம் நினைக்கவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த இட்லி. அவ்வளோதான் பாருங்கள், மாவு ஃபுல்லாக கலந்து வச்சாச்சு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸோட. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டம்ளராக நான் எடுத்திருக்கேன். அதில் வாழை இலையை மடித்து கீழே பேஸில் போட்டிருக்கேன். இவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா மூங்கில் குடலை என்கிட்ட இல்லைங்க. அதுக்கப்புறமா பித்தளை இட்லி பாத்திரத்தில் தான் அவங்க வேக வைக்கிறாங்க, அதுவும் இல்லை. இது 2 தான் நான் இன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து மந்தாரை இலை. இந்த மாதிரி ஸ்டிச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மந்தாரை இலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க இந்த இட்லி வேகும்போது. அவங்க வந்து பெரிய பெரிய குடலையில் வைக்கிறதுனால 2-3 இலையாக ரோல் பண்ணி வைக்கிறாங்க. நான் இன்றைக்கி சின்ன டம்ளரில் வைக்கிறதுனால இதை அப்படியே ஹாஃபாக ரோல் பண்ணியிருக்கேன். இது நல்ல பெரிய பிளேட் சைஸுக்கு இருக்குங்க இந்த இலை. இதை இப்படியே ரோல் பண்ணோன்னா நம்மளுக்கு இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இலையோட கணக்குக்கு வந்துடுது. ஸோ நான் ஒரு இலை மட்டும் இந்த மாதிரி டபுளாக மடித்து ரோல் பண்ணிட்டேன். இந்த டம்ளரில் வச்சு நம்ம கையை வச்சு நல்லா வந்து டம்ளருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். கீழே வந்து வாழை இலையை மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டம்ளர்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மாவு ஊற்றிக்கலாம். நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 பங்கு வரைக்கும் மாவு ஊற்றினா போதும். இதுக்கப்புறம் இந்த இட்லி வெந்து வரும்போது இது ஃபுல்லாக மேலே வரும் இல்லைங்களா, நல்லா இட்லி மேலே உப்பெல்லாம் வரும். ஸோ இந்த அளவுக்கு மாவு ஊற்றினா போதும். இது மாதிரி எனக்கு ஒரு 6 இட்லி செய்கிறதுக்கான டம்ளர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நான் 3 இட்லியை ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா ஸ்டீமரில் எதில் வேணால் நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா ஆவி வரணும், நல்லா கொதிச்சு வரணும் தண்ணி இட்லி பாத்திரத்தில். இதில் நான் ஒரு ஸ்டீமர் தட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே கூட ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இதில் இந்த டம்ளர்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்னும் 3 இருக்குது. நான் அடுத்த தடவை நெக்ஸ்ட்டு வந்து அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 3 வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது மேலே அவங்க வந்து வாழை இலையை போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வாழை இலை 2-3 இலையை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இட்லி பாத்திரத்தை மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஸ்லோ பண்ணி ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன டம்ளர்ஸ் யூஸ் பண்ணால் டைம் மாறுபடும், அதை பார்த்துக்கோங்க. இட்லி வேகிற டைமில் நம்ம வந்து சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் 1 கப் அளவு எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயத்தோட காரமும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இது இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம், இல்லை 2ம் கலந்து கூட எடுத்துக்கலாம். 4 பல் அளவு பூண்டு, 2 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 காஷ்மீரி மிளகாய் கலருக்காக, 7 காஞ்சவரம் மிளகாய். இது வந்து எச்சா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம் இது கூட இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. நல்லெண்ணெயில் தான் இந்த கார சட்னி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்தி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வேணால் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அதையும் இதுலேயே சேர்த்திக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வந்து குக் பண்ண விடணும். கடைசியில் இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். எல்லா டேஸ்ட்டையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும்.
சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த காஞ்சிபுரம் இட்லி கூட கார சட்னி இட்லி பொடியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இட்லி வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாழை இலையெல்லாம் நல்லா ஸ்டீம் ஆகி பாருங்கள், கலரே மாறிடுச்சு. வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இட்லி எவ்வளோ வெள்ளையாக நல்லா உப்பலாக அப்படியே வெடித்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சனால அந்த குருணையாக இருக்குது பாருங்கள். இப்போ நடுவில் ஒரு குச்சி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோன்னா ஒட்டாமல் இருக்கணும் மாவு அந்த குச்சியில். அவ்வளோதான். இந்த டெஸ்டிங் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்தால் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரியான இந்த சைஸ் இட்லி எனக்கு டோட்டலாக இந்த மாவு மெஷர்மெண்ட்டுக்கு 6 வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரியவங்களே ஒரு 8 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட இது செஞ்சோன்னா ஒரு 8 பேர் அளவு கூட நம்ம தாராளமாக சர்வ் பண்ண முடியும். சூப்பரான இந்த காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மந்தாரை இலையில் வேக வைக்கும் போது நிஜமாகவே நான் இது சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பர். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப கமகமன்னு வாசனையோடு இருந்தது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள்.